ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது சிறுவாபுரி முருகன் கோவிலோட கோபுரத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க. கோபுரம் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்குது பாருங்கள். நாம் எப்பொழுதுமே கோவிலுக்கு போனால் முதல்ல கோவிலை பார்த்து கோபுர தரிசனம் பண்ணணும். கோபுர தரிசனம் பண்ணிட்டு தான் நாம் உள்ளே போகணும். அப்படி கோபுர தரிசனம் பண்ணும்போது நம்ம மனசில் ஒரு விதமான சக்தி உண்டாகும். கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போய் நம்ம விக்கிரகங்கள்லாம் வணங்கணும். அப்போ அதிலிருந்தும் நமக்கு சக்தி கிடைக்கும். இப்படி பெரியவர்கள் அந்த காலத்திலே சொல்லி வச்சுருக்குறாங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு. கோபுர தரிசனம் பண்ணுறது அவ்வளோ விசேஷங்க. நீங்களும் கோபுர தரிசனம் பண்ணி கோடி புண்ணியம் அடையுங்கள். இது முருகர், சிறுவாபுரி முருகர், விநாயகர், அதனுடைய கோபுரம் தான் இது. நீங்களும் வாங்க, முருகனை தரிசித்து அவருடைய அருள் பெற்று இன்புற்று வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கான ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.